யாருக்கெல்லாம் விஜய் காவேரி பேர் பிடிக்குமோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து விஜய் நம்மளை டிவோர்ஸ் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அந்த பயத்தினால பார்த்தீங்கன்னா காரை வந்து வேகமாக எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி நெத்தியில் வந்து அவங்களுக்கு காயம் பட்டிருக்கும். அதனால விஜய் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் காவேரியோட வீட்டில் இருந்து எல்லாமே வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு காவேரி ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, இந்த மாதிரி கார் ஓட்ட தெரிலன்னா விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாமே காவேரியை பார்த்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட அம்மா வந்து தாத்தா கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வீடு மாற்றலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா என்ன பிரச்சனை, ஏன் வீடு மாற்றணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் விஜயும் கேட்பாங்க. இந்த மாதிரி வீடு வந்து எங்களுக்கு சரியாக பத்தலை, இந்த மாதிரி ஒரு தனியாக ரூம் கூட இல்லை, கங்காவும் குமரனும் ஒரு தனியாக பேசிக்கணும் அப்படின்னா கூட தனியாக ஒரு ரூம் இல்லை, அதனால தான் நாங்கள் வீடு மாற்றலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து தாத்தா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன அத்தை எல்லாம் இங்கே வந்து இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தம்பி அதெல்லாம் நடக்காத விஷயம், அதே மாதிரி கங்காவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு. அதுக்கப்புறம் விஜய் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், அங்கேயே ரூம் கட்டித்தரேன், இல்லை ஒரு வீடே கட்டித்தரேன், நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியோட அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஒன்றுமே சொல்ல முடியாமல் காவேரியோட அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியும் விஜயும் வெண்ணிலாவோட ரூமுக்கு போவாங்க. அங்கே போய் உட்காந்துருக்கப்போ வெண்ணிலா வந்து திடீர்னு விஜயை பார்த்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இப்போ வந்து வெண்ணிலா விஜய் தானே என்னை கூப்பிட்டா, உனக்கு கேட்டுச்சா காவேரி, விஜய் தானே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து சொல்லுவார். காவேரி வந்து அழுகாத குறையாக மூஞ்சை வந்து ரொம்பவே சோகமாக அழுகிற மாதிரி வச்சுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரப்போது, விஜய் வேற என்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து விஜய் மேலே உள்ள லவ் வந்து மறக்காமல் அப்படியே இருந்தால் கண்டிப்பாக விஜய் வந்து அவங்க கூட இருந்துருவாரோ, நம்மளை வந்து வேணான்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற பயம் பார்த்தீங்கன்னா காவேரி மனசில் இருக்குது. இதனால தான் காவேரி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரியை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு தான் இருக்காரு. காவேரி பேரில் 50% ஷேரை தான் எழுதி வச்சிருப்பாரு. ஆனால் காவேரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியாது. விஜய் வந்து நம்மக்கிட்ட விளாட்றாரு அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் காவேரி பார்த்தீங்கன்னா நம்மளை டிவோர்ஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா வெண்ணிலாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வந்துட்டுருக்கு. 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு ஃபுல்லாகவே ஞாபகம் வந்துடுது. வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தோடனே விஜய் வந்து வராரு. விஜய் வந்து ரூமுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா விஜயை வந்து வெண்ணிலா ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தா காவேரிக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, வெண்ணிலாவுக்கு எல்லாமே உண்மையிலே ஞாபகம் வந்துருச்சா, எதுக்காக விஜய் இப்போ ஹக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா வெண்ணிலா வந்து விஜய் இவ்வளோ நாள் எங்கே போனீங்க, என்னை விட்டு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை ஹக் பண்ணிவிட்டு வெண்ணிலா வந்து அலறாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் எங்கள் அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க சீக்கிரமாக நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து விஜய் கிட்டே சொல்லுவாங்க. அப்போ தான் விஜய்க்கே தெரியும், அப்போ வெண்ணிலாவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அதிர்ச்சியிலையும் சோகத்துலேயும் இருப்பாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்த விஷயத்த வந்து தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தாத்தா வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு தாத்தா, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, என் பேரை சொல்கிறா, அவங்க அம்மா அப்பாவை கேட்குறா, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு தாத்தா, வெண்ணிலாவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா நான் வெண்ணிலாவை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என்னென்ன செக்கப் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் தாத்தா, இனிமேல் வெண்ணிலாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாங்க. என்னதான் தாத்தாக்கு வந்து இந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் கூட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மனசில் பயம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் மனுஷனோட மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி மாறிட்டே தானே இருக்கும். அந்த மாதிரி விஜயோட மனசும் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இப்போ வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா வெண்ணிலாவுக்கு விஜய் மேலே உள்ள காதலும் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது வெண்ணிலா வந்து இன்னமும் விஜய் வந்து லவ் பண்ணிட்டு தான் இருப்பா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஜயும் காவேரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் வெண்ணிலாக்கு தெரிய வந்தா, இல்லை வெண்ணிலா வந்து இதுக்கு ஒத்துக்காமல் எனக்கு விஜய் தான் வேணும், எனக்கு தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அடம் பிடிச்சு விஜயோட மனசு அதனால எதுவும் மாறுச்சுன்னா காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிற பயம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு இருக்குது. இதை விட பயங்கரமான ஒரு பயம் யாருக்கு இருக்குது அப்படின்னா காவேரி மனசில் ரொம்பவே இருக்குது. எங்கே விஜய் வந்து நமக்கு கிடைக்காம போயிடுவாரோ, வெண்ணிலா பக்கம் போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் காவேரி பயந்துட்டு தான் இருக்காங்க. வெண்ணிலா சரியான விஷயம் பார்த்தீங்கன்னா காவேரியோட குடும்பத்தை எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. எல்லாத்துக்குமே
எல்லாருக்குமே ஒரு சைடு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. ஆனால் காவேரி வந்து இங்கே என்ன கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, விஜய் வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிடுவாரோ, எப்படி இருந்தாலும் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தானே போயிட்டுருக்கு. வெண்ணிலாவுக்கு வர ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்து அசிங்கப்படுறதை விட நம்மளே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்க்கோ தாத்தாக்கோ பாட்டிக்கோ யாருக்குமே சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க திங்ஸை கூட எடுக்காமல் இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு வேணாம், அவ்வளோதான். வெண்ணிலாவுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு வந்து விஜய் மேலே உள்ள அளவு கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. அதனால வெண்ணிலா வந்து விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது, நம்ம அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட அம்மா கங்கா எல்லாமே வந்து காவேரியை பார்க்க வராங்க. இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பிடுச்சு, காவேரி வந்து எப்படி இருக்கான்னு தெரியல, என்ன மனநிலைமையில இருக்கான்னு தெரியல, சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி காவேரியை பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் இந்த மாதிரி காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரூம்ல தான்மா இருப்பா, போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ரூம்ல போய் பார்த்தா அங்க காவேரி வந்து இருக்க மாட்டாங்க. ரூம்ல காவேரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க விஜய் கூட எதுவும் போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லையே, விஜய் வெண்ணிலாவை மட்டும் தானே கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிருக்கும். எல்லாமே பயந்துட்டு இருப்பாங்க. என்னடா இந்த நேரம் பார்த்து காவேரியை காணுமே, எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு விஜய் வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தாத்தா பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி வெண்ணிலாவை ஃபுல் அண்ட் ஃபுல் செக்அப் பண்ணியாச்சு தாத்தா, வெண்ணிலாக்கு இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவள் ஹெல்த்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது, அவள் பழைய ஞாபகம் எல்லாமே திரும்பி வந்துச்சு தாத்தா. டாக்டர்ஸ் வந்து இனிமேல் வெண்ணிலாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக விஜய் வந்து இந்த விஷயத்த தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நான் வெண்ணிலாவை போய் சாப்பிட வச்சுட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. கொஞ்சம் கூட காவேரி எங்கே, காவேரியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு அக்கறையாக விஜய் வந்து கேட்கவே இல்லை. இதை நினச்சி தாத்தாக்கு வருத்தமாகவும் இருக்குது, கோவமாகவும் இருக்குது. காவேரி வேற இந்த நேரத்தில் எங்கே போனான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாரு. கால் பார்த்தீங்கன்னா போகல, ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதனால எல்லாமே பயந்துட்டு இருக்காங்க. இந்த காவேரி எங்கே போனான்னு தெரியலையே, ஏன் இப்படி எல்லாத்தையும் பயமுறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து விஜய் கிட்ட போயிட்டு காவேரி எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தாத்தா என்கிட்ட கேட்குறீங்க, அவள் நான் போகும்போது வீட்டில் தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. வீட்டில் தான் இருந்தா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் காவேரியை காணோம், ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதான் ஓன்ட்டா எனக்கு தெரியுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க, எங்கே காவேரி வீட்டில் இருந்தான்னு சொல்கிறீங்க, நான் எதுவும் பார்க்கல, என் கூடயும் வரலையே, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு தடவை கால் பண்ணுறாரு. அப்பயும் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்தாங்க வெண்ணிலாவை பார்த்துக்கோங்க தாத்தா, நான் போய் காவேரி எங்கன்னு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை தேடுறதுக்காக போகிறாங்க. விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் காவேரி இங்கே வந்தாலான்னு கேட்குறாங்க. இல்லை காவேரி மேடம் இங்கே வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க. எங்கே தான் போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை காவேரி எதுவும் கோவிச்சுக்கிட்டு கிளம்பியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. வெண்ணிலாக்கு ஞாபகம் வந்துச்சு, சந்தோஷமான விஷயம் தானே, இதில் எதுக்கு அவள் கோவிச்சுக்கணும், ஒருவேளை நம்ம டிவோர்ஸ்ன்னு சொன்னால அதனால எதுவும் காவேரி வந்து இந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு எங்கேயும் போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோணுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இவ வேற புரிஞ்சுக்காம பண்ணுறாளே, இவள்கிட்ட போய் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன் பாரு, நம்மள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு காவேரியை வந்து தேடுறாங்க. தாத்தா நினச்ச மாதிரி வெண்ணிலா வந்து விஜய் காவேரியை அக்செப்ட் பண்ணிக்கல, விஜய் காவேரியோட மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்காம எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா விஜய் வந்து என்ன முடிவெடுப்பாரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ